நம்ம பார்க்கும்போது எப்பவுமே ஆகட்டும் நமக்குன்றது தேவன் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விசேஷமான அவருடைய போதனையை நமக்கு கொடுக்குறார். அதே நேரத்தில் நம்ம நடக்க வேண்டிய வழியில் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை சரியான பாதையில் நடத்த அவனால் முடியும்ன்றது நம்ம மறந்து போகக்கூடாது. எப்பவுமே ஆட்டம் பாருங்க, ஆதியில தேவன் என்ன பண்ணினார் என்றால் ஆதாம் எலும்பு எடுத்து தான் பெண்ணை உருவாக்கினார். பெண்ணுக்குன்னு எங்கேயுமே பார்த்தோம்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்பத்தில் வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்தானத்தை எங்கன்னா கொடுத்தாங்களான்னு பார்த்தோம்னா எங்குமே கொடுக்கல. பெண்ணு தான் தப்பு பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அதே காலத்துல பெண்கள் எதுனா சாதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தின்படி பார்க்கும்போது அநேக காரியங்களை ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே ஆகட்டும், நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம பிரசங்களை கூட படிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் நடைய உங்கள் உடைய நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் எப்பவுமே ஆகட்டும் பெண்கள் சபையில் ஆகட்டும் வெளியாகட்டும் எதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியத்தை கொடுக்குறாருங்க. அவர் 2 நாளைக்கு முன்ன அவர் என்ன பண்ண போறாருன்னா சிலுவுக்கே ஒப்பு கொடுக்க போறாரு. அப்போ ஒப்பு கொடுக்கும்போது இந்த 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது மார்க் 14 முதல் வசனத்தை வாசிக்க பாருங்க. வாசிக்கலாம். இயேசு 14:1 மார்க் படி பாருங்க. 2 நாள் நடந்து பின்பாக అనగా பாருங்க పులియని రొట్టెల పండుగ వచ్చును. பாருங்க ప్రధాన యాజకులు శాస్త్రులను ఆయన నేలలాగా పట్టుకొని చంపుదుము అని ఆలోచించుకొని பாருங்க இயேசுவை எப்படியாவது பிடிச்சு என்ன பண்ணோம், அவரை சாவடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் எத்தனோ நாள் அவர் கூட தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. யோதருடைய கலாச்சாரம் பார்க்கும்போது அவர் தேவன் என்று அறியாம இருந்தாங்க. அதுதான் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யூதர்கள் தேவன் என்று இயேசு ஒரு தேவகுமாரன் அவரு தான் அவரால் அனுப்பப்பட்டவர் என்றது அறியாமபடி இருந்து என்ன பண்றாருன்னா அவரை காட்டி கொடுக்கணும். அவர் எதாவது பொய் சொல்லி என்ன பண்ணனா மாட்டிட்டு இந்த எல்லா கலாச்சாரத்தின்படி பார்க்கும்போது இவர் மேல ஒரு குற்றத்தை சாத்தும் போது தான் என்ன பண்ணணும்னா அவருக்கு இருந்து ஒரு குற்றத்தை சாத்தி அவருக்கு ஒரு என்ன பண்ணணும் சிலுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால அநேக தந்திரம் பண்றாரு. தந்திரம் பண்ணும்போது ஆனாலும் கூட அவரு அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்திரீயானவள் வரா. அந்த ஸ்திரீ பேரு மரியா இல்லைங்களா. போன வாரத்தில் கூட பார்த்தோம் 28 அதிகாரத்துல மத்தியில பார்க்கும்போது அதே நேரத்துல 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம அதிகம் அவங்கள எப்பவுமே சுவிசேஷம் அதிகமா படிங்கன்றதுக்கு காரணமே இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கும்போது 28 முதல் வசனம் பாருங்க. அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்க பாருங்க మగ్దలేని మరియా பாருங்க వేరొక మరియాను பாருங்க சமாதி இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஓடி பக்கத்துக்கு வராங்க. இந்த பெண்ணுடைய ஆயத்தை பாருங்க. இன்னும் அது கீழே பார்க்கும்போது என் கடவுளை என்னுடைய போதகரை யாரோ தூக்கின்னு போட்டாங்களா சொல்லுங்க, இல்லை கட்டிக்கு நான் தூக்கின்னு போறேன்னு ஒரு காரணத்தை கூட அந்த அதிகாரம் போதும் பார்க்க முடியும். காரணம் அந்த அம்மாவுக்கு தேவன் மேல இருக்கிறதான விசுவாசம். அதே மாதிரி இந்த மரியா இன்னொரு மரியா இருக்கிறாங்களா இல்ல அந்த மரியாவான்னு பார்க்கும்போது யாருங்க அந்த மரியா அதே மரியா தான் இங்க கூட பார்க்கும்போது அவளுக்குன்னு ஒரு என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்றாருன்னா அந்த மரியா என்ன ஒரு விலையேற்பட்ட தாய்லம்னா அது 300 தான தியானம். அப்போ 300 தான பணம்
அப்போ சொல்லுவாருங்க இந்த இஸ்காத் தான யாரு யார் சொல்றோம் நம்ம இஸ்காத் தான யூதா. அப்போ அந்த யூதாவை வந்து கேட்கிறான், இது ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன இருக்கும், நம்ம பணம் சம்பாதிச்சு பணம் ஏழைகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, ஏன் வீண் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அவர் சொல்லுவாங்க, இந்த மகள் வந்து நல்ல காரியம் பண்ணுது, அதனால வந்து நீ என்ன பண்ணு, அது சைட் உடுப்பா, ஏழைங்க எப்பவுமே இன்னொரு கூட இருப்பாங்க, உங்க கூட இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்றாங்க. அப்ப என்ன ஞாபகத்துல வச்சு நான் அது சொல்றாருன்னா, அவர் என்ன பண்ண போறாங்க, சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு தெரியும். அதே நேரத்துல என்ன பண்ண போறாரு, இவர் வந்து அந்த காரியம் செய்ய சொல்றாரு. காரியம்னா இந்த ஸ்ரீ பண்ணது உலகம் முழுவதும் பிரசிக்க பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுறோம்னா காரணம் அந்த ஸ்ரீ பண்ண ஒரு காரியம் தான். என்ன காரியம்னா தலைமையில எத்தனை போய் ஊத்துறாங்க பாருங்க. அந்த 26ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. வாசிங்க மத்தேயு 26 6ஆம் வசனம். பாருங்க, இயேசு பெத்தனியாவில் பாருங்க, இன்னும் ஒவ்வொரு விவரத்தை அங்க நமக்கு பார்க்க முடியும். பாருங்க, சீமோன் நம்ம பார்க்கலாம். சீமோன் பேதுருன்னு கூட நம்ம சொல்லப்படுவோம். குஷ்டரோகியா இருந்த சீமோன் அப்படின்னு சொல்லப்படுது. சீமோன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவர் ஒரு சீமோன் இருக்கிறாங்க, அவர் கூட இருந்த சீஷன் ஒரு சீமோன், இவர் ஒரு சீமோன். அப்போ இந்த சீமோன் என்ன பண்றாருன்னா குஷ்டரோகியா இருந்த சீமோன். அப்போ பார்க்கும்போது வாசிக்கணும், இருக்கையில் ஒரு ஸ்திரீ யார் வீட்டுக்கு வராங்க, அந்த குஷ்டரோகியான இருந்த சீமோன் வீட்டுக்கு என்ன பண்றாரு, இயேசு வந்து அந்த வீட்டுல தங்கி நிற்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. உடனே அந்த ஸ்திரீயானவள் வந்து பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல்கையா கொண்டு வந்து பாருங்க, அவர் போஜனம் பண்ணதுக்கு எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க, சீசிங்க உட்காந்துக்கிறாங்க, அங்க இருக்கிறதான எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்திரீயானவள் கேள்விப்பட்டுக்கிறாங்க, முதல்ல கேள்விப்பட்டுக்கிற எப்ப இந்த சான்ஸ் கிடைக்கணும். அதனால அந்த ஸ்திரீங்க ரொம்ப ஆசையா தேவன் சமூகத்துல அதிகமான ஸ்திரீங்களே எதுக்காக சபைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம், அவங்களுக்கு ஒரு தாகம். என்ன பார்த்தோம்னா நம்ம மகதலேன் மரியா கூட பார்க்கும்போது அவரு கல்லறையில என்ன கல்லு புரட்டப்பட்டு இருக்குதே, எங்க போயிட்டாரு என் ஆண்டவர். அப்போ தூதருங்க அங்க காத்து நிற்பாங்க. என்ன காத்து நிற்பாங்க, தூதன் காத்து நிற்கும் போது இங்க நீங்க என்ன பாத்தியா பெரியவரே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த 28ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நீங்க எப்பனா பாத்தியா என் ஆண்டவர் யாரும் தூக்கி போயிட்டாங்களா அப்படின்னு கூட கேட்கிறாரு. கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவ கண்கள் என்ன பண்ணுவீங்க, திறக்கப்படாதனால அப்படி கேட்கறாங்க. ஆனா கீழே அப்படியே நம்ம பார்க்கும்போது பேதுரு கிட்ட போய் சொல்றான் அந்த விஷயத்தை, நம்ம போய் தேடணும், நம்ம மாதிரி கல்லறையில இருந்தவர் அங்க இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்க்கும்போது 28ஆம் அதிகாரத்துக்கும் 26ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்ரீ அதுக்கு முன்ன 2 நாள் அப்படின்றது மார்க்ல நமக்கு விவரமா சொல்லுது. இங்க என்ன சொல்லுதுன்னா என்ன அப்ப பாருங்க, தெல்லவாரி ஜாமுனா அது 28 வாங்க. இப்போ இங்க வாசிங்க 26ஆம் அதிகாரத்துல அந்த தைலத்தை பாருங்க சிரசின் மேல தலை மேல என்ன பண்றாங்கன்னா அந்த தைலம் மொத்தம் 300 தான தைலத்தை எடுத்துன்னு வந்து ரொம்ப விலையேற்பட்டது. ஒரு அதிக நேரத்துல 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இதுல மத்தியிலே நம்ம பார்க்கும்போது ஒன்ன வாசிக்கலாம் பாருங்க. ஒரு வேலைக்காரங்க பொறுப்பட்டு வராங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலைக்காரங்க வந்து அந்த 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு வாசி ஒரு வீட்டு எஜமானி ஆகிய 2ஆவது வசனம் மட்டும் வாசிங்க. வேலை ஆட்களுடன் 4 ஒன்றுக்கு பாருங்க ஒரு பணம். அப்போ அந்த ஒரு பணம் ஒரு நாளைக்கு ஒரு கூலியே ஒரு பணமே. அப்போ எவ்வளவுன்னு பார்க்கும்போது அது கீழே தெலுங்குல என்ன கேட்கு பாருங்க, 10 ரூபாய்ன்னு இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஒரு வாசி. 2వ మాట వాసి. ఆ తర్వాత దాదాపు பாருங்க 9 மணிக்கு நேரத்துக்கு ஒரு கூலிகை வேலைக்கு ஆளுங்க பேசுறாங்க, வாங்க வேலைக்கு அப்படின்னா
பாருங்க மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு 6 மணிக்கு போறவங்க இல்ல 9 மணிக்கு அங்க கிளம்புறவங்க இருக்கிறாங்க. மீறுன்னு கூட பாருங்க, நீங்களும் கூட வந்து இந்த திராட்சை தோட்டத்துல போய் வேலைக்கு போங்க, நான் உங்களுக்கு வேண்டியது கூலியை பாருங்க. அது தமிழ் பாருங்க, என்ன நியாயமா உனக்கு பணம், நான் இப்ப பேசுறவங்க இன்னைக்கு என்ன கூலிய உனக்கு நான் என்ன பண்ண போறேன் தரேன்னு சொல்றாரு. அப்புறம் வார்வெள்ளி பாருங்க 12 గంటలకు 3 గంటలకును அந்த பணத்தை பத்தி மட்டும் வந்தா பாருங்க எவ்வளவு. అలాగే చేశాను. తిరిగి దాదాపు 5 గంటలకు వెళ్ళి మరికొందరిని నిలిచి ఉండగా వారిని నిలిచి తీసుకొని వచ్చాము. ఎంత మీరెందుకు ఊరుకుంటున్నారని వాడు ఎవడును మమ్మల్ని కూలికి పెట్టుకోలేదు. అందుకతడు వీళ్ళను నా తోటలోని వెళ్ళమని సాయంకాలం అయినప్పుడు నా ద్రాక్ష తోటలో యజమానుడు తన గృహ నిర్మాణాలకు చూసి పని వారిని పిలిచి చివరి వచ్చిన వాడును మొదటను వచ్చిన వారిని వారి వరకు వారికి కూలి ఇమ్మని చెప్పాను. முதல்ல வந்தவங்களுக்கும் கடைசி வந்தவங்களுக்கும் கூலி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் 5 గంటలకు కూలికి వచ్చినవాడు ఎత్తిన వస్తున్నాడు. ఒక్కొక్కరికి వచ్చిన వాడు ఒక్కొక్కరికి ఎంత చెప్పి తీసుకొని మొదటి వారికి వచ్చిన వారికి తనకు ఎక్కువ దొరకలేదని. அது 3 அவசரம் இப்ப பத்திங்க அப்புறம் படிங்க சிஸ்டர். எத்தனை அவசரம் சொல்லுங்க படிக்கிறோம். దాదాపు 5 గంటలకు 9 பாருங்க தேனரமும் செப்புனா அப்படின்னு இருக்குங்க. ஒரு தேனரம் அப்போ ஒரு காசுக்காக என்ன பண்றாங்க, இதுதான் நம்ம சொல்லத்துக்கு வர. அப்ப பாருங்க ఒక தேனரமும் செப்புனா తీసుకుని அப்போ முதல்ல பேசிக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு கூலி அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றதான காரியம். அப்போ அந்த ஒரு நாளெல்லாம் கஷ்டப்பட்டா ஒரு கூலி தான் வரும், ஒரு தேனரம், ஒரு ரூபாவோ இல்ல 1/2 ரூபாவோ என்னது. இன்னொரு மொழியில பார்க்கும்போது 50 பைசான்றது சொல்லப்படுறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் பைபிளை நான் பார்க்க முடியும். அப்போ இந்த அப்போ எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தா இந்த ஸ்திரீயானவர் வெளியேறப்பட்ட தைலம், அது வந்து ராஜாங்கள் யூஸ் பண்றது மாமூலு தைலம் கூட இல்லைங்க. அது எடுத்துன்னு வந்து அவர் தலை மேல சிறுசன் மேல இருந்து ஊத்திட்டு என்ன பண்றாங்கன்னா கீழே வாசிமா. அப்புறம் தலை முடி எவ்வளவு முடி இருந்திருந்தா ஒரு துணி எடுத்துதான் துடைப்பாங்க. ஆனா அந்த ஸ்திரீயானவள் அந்த தன் கூந்தல்ல என்ன பண்றாரு பாருங்க. வாசிமா, தமிழ்ல வாசிமா 26 விட்டு சொல்லுங்க படிங்க. மத்திய படிங்க 7ஆம் வசனமா 8ஆம் வசனமா படிங்க. பாருங்க, கிறிஸ்து வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள கல்பாணியை கொண்டு வந்து எல்லா போஜனம் பண்ணி இருக்கையில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் தலைமையில ஊத்தி அவர் சீஷர்கள் அதை கண்டு பாருங்க. இங்க व्यसனம் என்றதுங்க இன்னொரு பைபிள்ல வந்து கோபப்பட்டார்கள். தெலுங்குல கோபம் படிக்கிறீங்களா? அப்ப பாருங்க வித்தியாசம்ன்றது நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் படிமானி இந்த வீண் சாலம் பாருங்க. இவரு பணத்து வீண் சாலமா இவரே எத்தனை நாள் இருக்க போறாரு இன்னும். இந்த நஷ்டம் என்னத்துக்கு பண்றீங்க, வீண் செலவு என்னத்துக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு கீழே வாசிங்க. ஏசு என்ன சொல்றாரு, அந்த தைலத்தை பாருங்க உயர்ந்த வேலைக்கு அந்த தைலத்தை எடுத்துன்னு வந்தா இங்க யாரு கேக்குறதுன்னா யூதா கேக்குறாங்க. யாரு அவர் ஒரு கலெக்டர், பில் கலெக்டர் மாதிரி. அவர் என்ன பண்றாருன்னா பணம் பை யார்கிட்ட இருக்குதுங்க, அவர்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? சீசங்க 12 பேர் இல்லைங்களா அவருக்கு. அந்த சீசன் கணக்கு விளக்கெல்லாம் யாரு பாக்குறாங்க, திருட கையில கொடுத்துக்கிறாங்க. சாவியை கொடுத்தா யார்கிட்ட கொடுக்கணுமா பாருங்க. இது பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
அவன் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப அவனுக்கு கணக்கு இருந்தா கூட அவனே ஏத்துக்க முடியும், ஏத்துக்கவும் முடியும், வைக்க முடியும்.